ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு பிளட் லைன் வராங்க. பிளட் லைனில் யார் யார் வரான்னு கேட்டிங்கன்னா ஜாக்கப் ஃபேக்டர், அதுக்கப்புறம் டேமாட்டோங்க, இவங்க 2 பேர் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச்சில் வந்து ஜாக்கப் ஃபேக்டர் அண்ட் டேமாட்டோங்க வர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜிம்மி. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வர்றதை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மேட்சை விட்டு போயிடுவார். அதனால இந்த மேட்ச்சில் வந்து 2-in-1 மாதிரி ஆகிடும். ஜிம்மி யூசோ மட்டும்தான் இந்த மேட்சை சமாளிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த ஜிம்மி யூசோ இந்த மேட்சை வந்து கொஞ்சம் சமாளித்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து ஜாக்கப் ஃபேக்டர் ஜிம்மி யூசோவை முடிச்சு விட்ருவார். ஜாக்கப் ஃபேக்டர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி யூசோவுக்கு தன்னோட டிடிடி போட்டு அதுக்கப்புறம் வந்து மூன்சால்ட்டை போட்டு இந்த மேட்சை முடிச்சிடும். ஆனால் கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸ் அடிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பார். அந்த சைடை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இங்கே இந்த மேட்சை முடிச்சு விட்ருவார். இந்த மேட்சை முடிச்சதுக்கப்புறம் அவங்க கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸ் அடிச்சுக்கிறத காம்பாங்க. கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸ் அடிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு சைடில் போய் பெரிய இதில் ஏறிக்கிட்டு அங்கேருந்து அடிச்சுப்பாங்க. ஏதாவது ரேண்டி ஆர்டனுக்கும் இங்கே கெவின் ஓவன்ஸுக்கு நடந்த செக்மெண்ட் அப்படியே கொண்டு வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸுக்கு சவுதி அரேபியாவில் நடந்த செக்மெண்ட்டை மேட்ச் வைக்காமே சண்டை போட்டாங்களா அந்த செக்மெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணாங்க ஃபைனலாக. இவங்க அதை வந்து 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சதுல ஒரு கட்டத்தில் வந்து கெவின் ஓவன்ஸ் பவர் பாம் அந்த டேபிளில் போட்டு முடிச்சு விட்டுறலாம், பெரிய டேபிள் ஒன்று வச்சுருந்தாங்க, அதில் பவர் பாம் போட்டு முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் அதுலேருந்து எஸ்கேப் அப்படியே வந்து கெவின் ஓவன்ஸோட சேர்த்து 2 பேரும் தள்ளி விட்டு உழுதுருவாங்க. இதில் வந்து கோடி ரோட்ஸ் அப்படியே தட்டு மாதிரி இந்த ஸ்மாக் டவுனோட எண்டில் எந்திரிச்சு நிற்பாரு. ஆனால் கெவின் ஓவன்ஸால் முடியாமல் போயிடும். கெவின் ஓவன்ஸ் அந்த இடத்துல எந்திக்க மாட்டார். இதுதான் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. இந்த ஸ்மாக் டவுனில் இது செக்மெண்ட் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் மேட்சை ஜெயிக்க வச்சிருக்கலாம். கோடி ரோட்ஸ் மேட்சை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து ஜிம்மி யூசோவை பரிதவமாக தவிக்க விட்டுட்டு இந்த அங்கே போய் ஸ்டாண்டிங்காக நின்று என்ன புண்ணியம் இருந்துச்சுன்றது ஒன்றுமே தெரியல. ஆனால் கெவின் ஓவன்ஸை செக் பண்ணிக்கிட்டு தாங்க இன்ஜுரி ஆகிட்டான்றதை. இதுதான் இந்த ஸ்மாக் டவுன் நடந்துச்சு.